டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 7 கட்டமாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி சிறப்பாக முடிவடைந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு இது வந்து எந்த எலெக்ஷன் கடைசியா முடியுதோ அது முடிஞ்சு 6:30 மணிக்கு அப்புறம் அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களும் சரி, மிகப்பெரிய போல்ஸ்டர்கள் சொல்லக்கூடிய எல்லாரும் சேர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கண்டெஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து சற்றேறக்குறைய எல்லாரும் இது பண்ணி அதை வந்து இது பண்ணிருக்காங்க. இதோட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வந்து 375 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 375 தொகுதிகளும், பாரதிய ஜனதா வந்து தனித்து 320 தொகுதிகளுக்கு மேல பெற்று 3வது முறையாக மோடி அவர்கள் அஹ், ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது வந்து சற்றேறக்குரிய அத்தனை தொலைக்காட்சி நிறுவனங்களுமா இருக்கட்டும், இல்ல இது சர்வே கண்டக்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், இது பத்தி ஓட்டர்ஸ் இது போன்ற பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்படிதான் கணிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு குயிக்கா இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, போன தடவை, அதாவது இதை வந்து நம்ம மாநிலம் வாரியா இப்ப வந்து இந்த காணொலியில மாநிலங்கள் வாரியாக என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சில தொடர் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒரு சில பதிவு வந்து போடலான்னு இருக்கோம். அதுல வந்து தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு, வடகிழக்கு இத வந்து தனியா பிரிச்சு அதுல உள்ளது விலாவரியாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இந்த பர்ட்டிகுலர் இது வந்து அஹ், ஒரு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் பெறக்கூடிய வாய்ப்புகள், என்டிஏவும் ஐஎன்டிஏ அலையன்ஸும் பெறக்கூடிய தொகுதிகள் என்னவாக இருக்கும் மாநிலங்கள் வாரியாக அப்படிங்கறத ஒன்றையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். முதலாவதாக நம்ம ஆந்திர பிரதேஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இந்த எலெக்ஷன்ல வந்து சட்டமன்ற தேர்தலும் ஆந்திர பிரதேஷ் வந்து இந்த தேர்தலில் வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தனித்து போட்டியிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தெலுங்கு தேசமும் சிரஞ்சீவி அவர்களின் தம்பியான அவர் ஒரு தனி காட்சியும் 2 பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதாவோட சேர்ந்து இந்த தொகுதியை போட்டிடுறாங்க. இந்த ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 25 நாடாளுமன்ற தொகுதி. நம்ம சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நம்ம இப்ப போகல. அதை பத்தி விரிவா நம்ம இன்னொரு இதுல பார்க்கலாம். இந்த இது பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாடாளுமன்ற தொகுதி. தெலுங்கானாவை தனியாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஆந்திர பிரதேசம் தனித்து 25 தொகுதிகளை கொண்டுள்ளது. 2019 இந்த இதுல என்ன ஜெயிச்சாங்க பாரதிய ஜனதா அப்படின்னா, பாரதிய ஜனதா அதாவது ஆந்திரால பாரதிய ஜனதாவுக்கு என்று ஒரு பெரிய வாக்கு வங்கியோ எதுவுமே கிடையாது. 2019 பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்துல பாரதிய ஜனதா எந்த தொகுதியும் வெற்றி பெறவில்லை. என்டிஏக்குன்னு கூட்டணியும் இந்த இதுல ஒரு பெரிய அமையாம இருந்ததில்ல. ஏன்னா தெலுங்கு தேசமும் தனியா தான் போட்டிட்டாங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் தனியா தான் போட்டிட்டாங்க. ஸோ இந்த தேர்தல் 2024 பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல இந்த ஆந்திர பிரதேசத்துல பாரதிய ஜனதா 6 தொகுதிகள்ல போட்டிட்டாங்க. இந்த 6 தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வாய்ப்புகள் அப்படின்னா 3 தொகுதியில பாரதிய ஜனதா வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கு. அதே மாதிரி பிரஜாராஜ்யம் தெலுங்கு தேசமும் பிரஜாராஜ்யமும் சேர்ந்து 14ல இருந்து 16 தொகுதிகள், அதாவது 25 தொகுதிகள்ல என்டிஏ கூட்டணி 18ல இருந்து 20 தொகுதிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. சோ இது தவிர ஜெகன்மோகன் அவர்கள் காங்கிரஸ் 23 தொகுதியில தனித்து போட்டிட்டாங்க. காங்கிரஸ் சார்பில் வந்து ஷர்மிளா, அதாவது ஒய்எஸ்ஆர் அவர்களின் மகள் ஷர்மிளா அவர்களை வந்து மாநில தலைவராக்கி காங்கிரஸ் தேர்தலை சந்தித்தது. 23 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் போட்டியிட்டது. காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த தொகுதிகளில் கிடையவே கிடையாது. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடைய எண்ணிக்கை 0 அப்படிங்கிறது தான் அடித்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா 3 தொகுதிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பாரதிய ஜனதாவின் கூட்டணியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசமும் பிரஜாராஜ்யமும் சேர்ந்து 14ல இருந்து 17 தொகுதிகள், மொத்தமாக 20 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
இது தவிர அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம அல்பபெட்ல வந்துருவோம். அடுத்ததாக அருணாச்சல பிரதேசம் பார்த்தீங்கன்னா, 2 தொகுதி இருக்கும். இந்த 2 தொகுதியும் பாரதிய ஜனதா கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் பார்க்கிறோம். இத தவிர நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேஷ்க்கு அப்புறம் அஸ்ஸாம். அஸ்ஸாம பார்த்தோம்னு அப்படின்னு வச்சுக்கங்களேன், அஸ்ஸாம் வந்து மொத்தம் 14 தொகுதிகளை உள்ளடக்கியது. கடந்த 2 முறையாக பாரதிய ஜனதா தான் அங்க ஆட்சியில இருக்காங்க. ம். சோபர்னிவால் இருந்தாரு. அதுக்கப்புறம் சர்மா ஹேமந்த பிஸ்வா சர்மா வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரு. சென்ற முறை பாரதிய ஜனதா இந்த இதுல வந்து 9 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. 2019 தேர்தல்ல 9 தொகுதிகள்ல இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து பாரதிய ஜனதா வந்து 11 தொகுதியிலும், கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கண பரிஷத் வந்து 2 தொகுதியிலும் போட்டியிட்டாங்க. ஸோ ப அம் அம் இந்த இத பொறுத்தவரைக்கும் 11 தொகுதிகள்ல 14 தொகுதிகள்ல 11 தொகுதிகள் பிஜேபி கன்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல 10 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த இதுல இருக்கு. ஒரு 2 தொகுதிகள் அஸ்ஸாம் கண பரிஷத் கூட்டணி கட்சிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஆ இருக்கு. ஆ இந்த தொகுதி இத பொறுத்தவரைக்கும், அஸ்ஸாம பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல்ல அஸ்ஸாம்ல இருக்கிற தருண் கோகோய் அவருடைய மகன் வந்து வெற்றி பெறுவதற்கான காங்கிரஸ் சார்பில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஏயுஐடிஎஃப்ன்னு அங்க வந்து இருக்கிற ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கட்சி இருக்காங்க. அவங்களுடைய அஜ்மல்னு அவருடைய தலைவர் இருக்காரு. பக்ருதீன் அஜ்மல்னு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் போன தடவையும் ஜெயிச்சிருந்தாரு. இந்த தடவையும் அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அஸ்ஸாம பொறுத்தவரைக்கும் 9 இடத்துல ஜெயிச்சிருந்த பாரதிய ஜனதா இந்த முறை இன்னும் 2 தொகுதிகள்ல அ அ இப்போ இன்னும் ஒரு தொகுதிய சேர்த்து, இல்ல 2 தொகுதிகளும் சேர்த்து 11 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அஸ்ஸாம்ல இருக்கு. பீகார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போன தடவ ஜனதாதள் யுனைடெட் அதாவது நிதிஷ்குமாரும், பாரதிய ஜனதாவும் சேர்ந்து போட்டியிட்டு 40 தொகுதியில 39 தொகுதிகள்ல இப்போ 2019ல வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது இந்தி கூட்டணியின் ஆரம்பமே பீகார் தான். ஜனதாதளுடைய நிதிஷ்குமார் அவர்கள் தான் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டணிங்கிறத ஆரம்பிச்சாரு. அதே மாரி இந்த கூட்டணியிலிருந்து முதல்ல வெளில வந்தவரும் வந்து நிதிஷ்குமார் தான். ஸோ நிதிஷ்குமார் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அப்படிங்கும்பொழுது, இந்த தடவ சென்ற முறை பாரதிய ஜனதா வந்து பீகார பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 17 தொகுதியில போட்டியிட்டாங்க. 17 தொகுதியிலுமே அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆ பீகார்ல இத தவிர அப்படிங்கும்பொழுது, பாரதிய ஜனதா கூட்டணியில வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய பையன் இன்னைக்கு சிராஜ் பாஸ்வான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் இந்த இதுல வந்து அம் போட்டியிடக்கூடிய அ 5 இடங்கள்ல அவங்க போட்டியிடுறாங்க. ஸோ கூட்டணி அதாவது இந்த தடவையும் வந்து பாரதிய ஜனதா தான் போட்டியிட்ட 17 தொகுதிகளிலும் திரும்பியும் 17 தொகுதிகள்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறத பார்க்க முடியும். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் ராஷ்டிரிய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 5 தொகுதிகள்ல 1 தொகுதியில் இழக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனா ஜனதாதளம் யுனைடெட் அதாவது நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி வந்து கணிசமாக இந்த தடவை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த போன தடவ ஆர்ஜேடி அதாவது லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி வந்து எந்த விதமான சீட்டையும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த இடத்துல, இந்த தடவ அவங்க வந்து ஒரு 7லேருந்து 8 சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பீகார பொறுத்தவரைக்கும் இருக்கு. கூட்டணிய பொறுத்தவரைக்கும், அதாவது பாரதிய ஜனதாவ பொறுத்தவரைக்கும் அவங்க எந்த தொகுதியும் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. என்டிஏ கூட்டணியில வா தொகுதிகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் பீகார்ல பார்க்க முடியுது. சத்தீஸ்கர் சத்தீஸ்கர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எகைன் வந்து ஒரு 11 கான்ஸ்டிட்யூயன்சி இருக்கக்கூடிய தொகுதி. சென்ற முறை பாரதிய ஜனதா வந்து 9 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. இந்த தடவை 11 தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த முறை சத்தீஸ்கர்ல பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம வெஸ்ட் சைடு வந்தோம்னா கோவாவ பொறுத்தவரைக்கும் 2 கோவா. 2 தொகுதி இருக்கு. 2 தொகுதியில வந்து ஒரு தொகுதி காங்கிரஸ் வசமாவும், ஒரு தொகுதியும் பாரதிய ஜனதாவும் இருக்கு. இந்த தடவை அந்த மற்றுமொரு தொகுதியையும் போன தடவையே வந்து ஒரு 5000, 6000 ஓட்டு வித்தியாசத்துல தான் பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ்ட்ட வந்து ஒரு வெற்றிய பறி கொடுத்தாங்க. இந்த தடவ அந்த தொகுதியும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கோவால இருக்கு. குஜராத்த பொறுத்தவரைக்கும் அ போன தடவை 26 தொகுதி, மொத்தமா 26 தொகுதி. 26 தொகுதியிலும் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா மீண்டும் 26 தொகுதியிலயும் வெற்றி பெறும். இந்த இதுல ஒண்ணீன்னா,
யாரு எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது. நான் 65% வாக்கு வாங்கிட்டேன், நான் 70% வாக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு வாங்குறதுல போட்டி இருக்கிறதே தவிர, மத்தபடி காங்கிரஸ் இந்த தொகுதியில் இந்த இந்த முறை வந்து திரும்பியும் மீண்டும் ஒரு முறை குஜராத்தில் 26க்கு 26 பாரதிய ஜனதா எடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஹரியானா. ஹரியானா டெல்லிக்கு மிக அருகில் உள்ள மாநிலம். 10 தொகுதிகள் இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் சௌதாலா அப்படிங்கிற ஒரு அவங்கதான் முன்னாடி இங்க வந்து ஒரு பிரதான மாநில கட்சியா இருந்து அவங்கதான் முதலமைச்சர் இந்த பதவியெல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து போன தடவை வந்து என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க. இந்த தடவை அவங்க தனித்து அவருடைய பேரன் தனித்து போட்டியிடுகிறார் இந்த இதுல. ஜன்நாயக் ஜனதா பார்ட்டின்னு தனித்து போட்டியிடுறதுல அதனால வந்து பாரதிய ஜனதாக்கு ஒரு சில இழப்புகள் இந்த தொகுதியில. போன தடவை 10க்கு 10 ஜெயிச்ச பாரதிய ஜனதா இந்த தடவை 6 இல்ல 7 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலாக நிலவுகிறது. அடுத்ததாக இமாச்சல் பிரதேஷ். கங்கனா ரணவத் திரும்பி கங்கனா ரணவத்துக்கு சீட் கொடுத்துறாங்க இமாச்சல் பிரதேஷ்ல ஒரு தொகுதியில. 4 தொகுதி இமாச்சல் பிரதேஷ்ல, 4 தொகுதியும் அவங்க வந்து திருப்பியும் அதை ஜெயிப்பாங்க. 2019லயும் 4 தொகுதியை ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதுல கள நிலவரம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆல்ரெடி வந்து சிபு சோரன் வந்து ஒரு நில மோசடி வழக்குல கைதாகி சிறையில இருக்கிற இந்த சமயத்துல முதலமைச்சரை கைது பண்ணிட்டாங்க, பெரிய அஜிடேஷன் இருக்கும், எல்லாம் வந்து இந்த தடவை மாத்தி போட்டுருவாங்க அப்படி இப்படின்னாலும் கள நிலவரமானது பாத்தீங்கன்னா 14 தொகுதி ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சென்ற முறை வந்து 12 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க சிபுசோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்களுடைய இது 2 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா பிஜேபி 13 தொகுதியில ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தாராளமாக இருக்கு. 13 தொகுதிகள் போட்டிட்டு இருக்காங்க. அதுல 12 தொகுதியில கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பார்க்க முடியுது. அடுத்ததாக நமது அண்டை மாநிலமான கர்நாடகம். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 28 தொகுதிகள் உள்ள கர்நாடக மாநிலம். இப்பொழுதுதான் போன வருடம் வந்து பிஜேபி வந்து சட்டமன்றத்துல ஆட்சியை இழந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த ஒரு மாநிலம். சென்ற முறை 28 தொகுதிகள்ல 25 தொகுதிகள்லையும் ஒரு தொகுதியில வந்து சுமலதா அவங்க வந்து இண்டிபெண்டா நின்று அவங்களுக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணி 28 தொகுதியில 26 தொகுதி பாரதிய ஜனதா வசமாக்கிய 2019 வசமாக்கிய ஒரு மாநிலம். அடுத்து மீதி 2 பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. டி.கே. சிவகுமார் அவருடைய தம்பி டி.கே. சுரேஷ் அவங்க வந்து பெங்களூர்ல ஒரு தொகுதியில ஜெயிச்சாரு. இன்னொரு தொகுதியை வந்து அவர் குமாரசாமி வெற்றி பெற்றார் ஜனதா தளத்தின் சார்பாக. இந்த தடவை பாத்தீங்கன்னா 25 தொகுதியில பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. ஜனதாதளம் வந்து 3 தொகுதியில போட்டியிட்டாங்க. ஸோ 2 கட்டமாக நடந்த தேர்தல். இந்த தடவை கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு கொஞ்சம் அதாவது உத்தர கர்நாடகா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய உத்தர கர்நாடகா லிங்காயத்து அதிகமாக உள்ள பகுதிகள் அப்படிங்கிற இடத்துல வந்து அதாவது மைசூர் ரீஜன்ல இருக்கிறது, அதாவது ஜனதாதள் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு மாதிரியா இங்க 14 தொகுதிகள் இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு 14 தொகுதிகள் இருக்கும். உத்தர கர்நாடகா தட்சிண கர்நாடகான்னு பிரிச்சோம்னா 2ஆ பிரிச்சோம்னா இந்த 14 தொகுதியில வந்து அநேகமாக ஜனதாதளை பொறுத்த வரைக்கும் கோலார் தொகுதியில வெற்றி பெற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. இதை தவிர கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு 2-3 தொகுதிகள் இழக்க நேரிடும். அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதிகள்லையும் என்டிஏ கூட்டணி 22 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் முன்னாடி வந்து 25 ஜெயிச்ச இடத்துல இந்த தடவை வந்து 20ல இருந்து 22 சீட்டு தான் கர்நாடகாவில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு, அதாவது சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து திரும்பி இருக்கும்பொழுது இந்த 20 சீட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல டிசிசிவான ஒரு இதுதான். இருந்தாலும் போன தடவையோட இந்த தடவை ஒரு 5 சீட்டுகள் கம்மியா தான் வாங்குவாங்கிறது பார்க்க முடியுது. அடுத்ததாக நமது அண்டை இன்னொரு மாநிலமான கேரள மாநிலம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா உள்ள 20 தொகுதிகள் இருக்கு. இந்த 20 தொகுதிகள்ல அப்படின்னா போன தடவை 2019 ராகுல் காந்தி வயநாட்டுக்கு போன உடனே ஒரு பெரிய ஒரு உத்வேகம் ஏற்பட்டு கம்ப்ளீட்டா அவங்க நின்ன 16 தொகுதி பிளஸ் அவங்க கூட்டணி ஐயுஎம்எல் நின்ன 2 தொகுதி, இன்னொரு கூட்டணி கட்சி நின்ன 2 தொகுதி எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி 20க்கு 20 காங்கிரஸ் கூட்டணியை ஸ்வீப் செய்த ஒரே மாநிலம் கேரள மாநிலம். இந்த முறை பாரதிய ஜனதா வந்து
ஒரு பெரிய உத்வேகத்துடன் கேரளாவில முதல் முறையாக தனது கணக்கை துவக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருக்கிற ராஜீவ் சங்கர் போட்டியிட வச்சிருக்காங்க. காங்கிரசின் மூத்த தலைவரான ஆண்டனி அவருடைய மகன் வந்து பதினந்திட்டா தொகுதியில போட்டியிடுறாரு. திருச்சூர்ல நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த மாதிரி லைம் லைட்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதிகள் வந்து இவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளாகவே இங்க வந்து பாக்குறாங்க. இந்த 4 எப்படியாக இருந்தாலும் 2 தொகுதிகள், அதாவது திருவனந்தபுரமும் திருச்சூரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். அதே மாதிரி பாரதிய ஜனதா நிக்கிறதுனால 4-5 தொகுதிகள்ல சாலக்குடி, ஆலப்புழா இந்த மாதிரி தொகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து இழப்பதற்கான தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த தடவை கேரளால ஒரு 2 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா வெற்றி பெற்று கேரளாவிலிருந்து முதலாக நாடாளுமன்றத்திற்கு பாரதிய ஜனதா தனது கேண்டிடேட்ஸை அனுப்புவாங்கிறத பார்க்க முடியும். அது தவிர அடுத்ததாக ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேச பத்தி பார்ப்போம். 29 தொகுதியில 28 தொகுதி 2019 இவங்க பாரதிய ஜனதா ஜெயிச்ச தொகுதி. ஒரு தொகுதி சித்வாரா, அதாவது அவங்க கமல்நாத்துடைய பையன் அவர்கள் நகுல்நாத் அவங்க ஜெயிச்ச தொகுதி. இந்த தடவை அந்த தொகுதியுமே வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. இருந்தாலும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இருந்தாலும் அதே மாதிரியே போன தடவை அத்தனை 28 தொகுதிகளும் மீண்டும் பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் மத்திய பிரதேச கலைஞரோடமா இருக்கு. மகாராஷ்டிரா இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா அதாவது அன்பிரிடிக்டபிள் ஸ்டேட் இந்த எலெக்ஷன்ல, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அன்பிரிடிக்டபிள் ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மகாராஷ்டிரா தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷன் அப்படின்னா 2019 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 தொகுதி இதுல இருக்கு. அதுல வந்து பிஜேபி இவங்க சிவசேனா கூட்டணி சேர்ந்து 41 தொகுதி வென்றாங்க. அதுல வந்து 23 தொகுதி பிஜேபியும் 18 தொகுதி சிவசேனாவும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. காங்கிரஸ் ஒரு தொகுதியிலையும் யூபிஏவை சார்ந்த என்சிபி 4 தொகுதியிலும் ஜெயிச்சாங்க லாஸ்ட் டைம். இதுதான் இப்போ 2019 பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன் பாலிடிக்ஸ் நிறம் மாறின உடனே என்சிபி 2ஆ உடைஞ்சிருச்சு, சிவசேனாவும் 2ஆ உடைஞ்சிருச்சு. என்சிபியை பொறுத்த வரைக்கும் அஜித் பவார் அவர் அதாவது என்னன்னா 2ஆ உடைஞ்சதுக்கு அப்புறம் என்சிபியுடைய சின்னமானது வந்து அஜித் பவார் அவர்கள் வசம் தான். ஆக்சுவலா என்சிபினா இப்ப அஜித் பவார் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சரத்பவார் வந்து தனியாக வேற்று சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரேக்கு சின்னம் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஷிண்டே அவர்களிடம் தான் சிவசேனாவோட சிம்பிள் இருக்கு. அவங்க வந்து சிவசேனா சார்பாகவும் சிவசேனா உத்தவ் தாக்கரே டிவிஷனாகவும் அவங்க போட்டியிடுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து 25 இடத்துல போட்டியிட்டு 23 இடத்துல மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா வென்றிருந்தாங்க. இந்த முறை 28 இடங்கள்ல பாரதிய ஜனதா வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன தடவை இண்டிபெண்டா நின்ன ஒரு கேண்டிடேட் வந்து இந்த பாரதிய ஜனதால அவங்க நவநீத் கவுர்னு பேர், அவங்க சினிமா ஆக்ட்ரஸ், தமிழ் சினிமாலாம் கூட நிறைய நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த தடவை பாரதிய ஜனதால சேர்ந்துட்டாங்க. அது தவிர இன்னொரு 2 தொகுதி சேர்த்து 28 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா இந்த தடவை தேர்தல் களத்துல நின்றுருக்காங்க. இந்த 28 தொகுதிகள்ல எப்படியா இருந்தாலும் சென்ற முறை வென்ற 23 தொகுதிகள் அப்படிங்கிற நம்பர் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா வந்து பெற்றுடும் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம். இந்த தடவை என்சிபினா யார் உண்மையான என்சிபி, அதாவது அதே மாதிரி சிவசேனானா யார் உண்மையான சிவசேனா. சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் பால் தாக்கரே, அதாவது உத்தவ் தாக்கரே அவர்களுடைய டிவிஷன் 2ஆ பிரிஞ்ச டிவிஷன் வந்து சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான கருத்து இருக்கு. அதே மாதிரி என்சிபியை பொறுத்த வரைக்கும் என்சிபியோடைய சுப்ரியா சூலை, அதாவது சரத்யா இவங்களுடைய பவாருடைய மகள் சுப்ரியா சூலை பாராமதி தொகுதியில இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அஜித் பவாருடைய மனைவி வந்து பாராமதி தொகுதியில போட்டியிடுறதுனால இவங்க, அதாவது 13 தொகுதி வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரேவும் நேரடியா போட்டியிடுறாங்க.
அதே மாதிரி 4 தொகுதிகள்ல என்சிபியும் என்சிபியோடைய என்சிபியோட ஸ்பிளிட் சொல்லக்கூடிய சரத்பவார் சரத்பவார் அஜித் பவாரும் 4 தொகுதியில நேருக்கு நேரா போட்டிடுறாங்க. சோ இவங்க 2 பேரும் ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிற விஷயத்துலதான் வந்து யாரு நிர்ணயிக்க போறாங்க, யாரு ஆக்சுவலா என்சிபி, யாரு ஆக்சுவலா சிவசேனாங்கிறத நிர்ணயிக்கப்படுது. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் 23ல இருந்து 24 தொகுதிங்கிறத வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்றுதான் பார்க்க முடிகிறது. இது தவிர அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் சைட்ல போனீங்கன்னா மணிப்பூர் 2 தொகுதி இருக்கு, 2 தொகுதியும் பாரதிய ஜனதா தான் ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. மேகாலயாலும் 2 தொகுதி, 2 தொகுதியில அவங்களுக்கு என்டிஏக்கு ஒரு பெரிய பிரசன்ஸ் இருக்காது. அங்க வந்து காங்கிரஸ் போன முறையும் வென்றாங்க, இந்த தடவையும் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, காங்கிரஸ் கூட்டணியில ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிசோராமை பொறுத்த வரைக்கும் அகைன் இண்டி கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் இது பண்ணுவாங்க. நாகாலாந்துல தனியா இருக்கக்கூடியது, அவங்களுமே அங்க வந்து தனியா இருக்கிறவங்க. அதுல வந்து இண்டி கூட்டணி தான் போன தடவை வெற்றி பெற்றாங்க, இந்த தடவையும் அவங்க வாய்ப்புகள் இண்டி கூட்டணியில என்டிஏ கூட்டணியில தான் வெற்றி பெற்றாங்க, இந்த தடவையும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் சைட்ல ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பிஜு பட்நாயக் என்னைக்குமே அவங்க வந்து ஒரு சாஃப்ட் பெடலா தான் இருப்பாங்க. அதாவது மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் கையாளுவாங்க. இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலும் அதுல சேர்ந்து நடக்கிறதுனால இந்த முறை ரொம்ப கடினமான தாக்குதல்களை பாரதிய ஜனதா வந்து பிஜு ஜனதா வச்சு மிகப்பெரியதானது. இந்த தடவை பாரதிய ஜனதா 21 தொகுதிகள்ல, போன தடவை சென்ற முறை 8 தொகுதிகள்ல வந்து பாரதிய ஜனதாவும் 13 தொகுதிகள்ல பிஜு ஜனதா தளமும் ஜெயிச்சாங்க. இந்த முறை அப்படிங்கும் பொழுது பாரதிய ஜனதாவுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து 8ல இருந்து 13 சீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் 9 சீட்டு, 7ல இருந்து 9 சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒடிசால பிஜு ஜனதா தளத்துக்கு இருக்குங்கிறதான் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆம் ஆத்மி இண்டி கூட்டணியில இல்லாம தனியா போட்டிடுறாங்க, பாரதிய ஜனதா தனியா போட்டியிடுது, சிரோன்மணி அவங்க வந்து தனியா போட்டிடுறாங்க, காங்கிரஸ் தனியா போட்டிடுது. 4 முனை தேர்தல். 4 முனை தேர்தல் போன தடவை பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில இருந்தாங்க, ஒன்னும் அவங்க வந்து பெருசா இது பண்ண முடியாம இருந்தாலும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இந்த முறை வந்து 3 தொகுதி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பாரதிய ஜனதா இருக்கு. இவங்க தனியா நிக்கிறதுனால இண்டி கூட்டணி ஓட்டு ஸ்பிளிட் ஆகி ஆம் ஆத்மி ஒரு 6 சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும், காங்கிரஸ் ஒரு 4 சீட் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பஞ்சாப்ல இருக்குங்கிறதான் பார்க்க முடியும். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதி இங்க உள்ளது. போன தடவை வந்து 24 தொகுதி ஜெயிச்சாங்க. இந்த தடவை 2-3 தொகுதிகள் அங்க இழப்பதற்கான வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு, அதாவது பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. ஸோ 22 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிக்கிம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதி என்டிஏ கூட்டணி வசம்தான் ஏற்கனவே இருக்கு, அதையே ரீட்டைன் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கணும்னா 5ல இருந்து 7 சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீதி எல்லாம் வந்து 2 தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறக்கூடிய வாய்ப்பு. போன தடவை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாங்க, இந்த தடவை 2 ஜெயிக்கலாம். 2 ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எட்ஜுங்கிறது கிடையாது, பட் ப்ராஸ்பெக்டான தொகுதி அப்படின்னா 2 தொகுதின்னு சொல்லலாம். எகைன் இப்ப வந்து நமக்கு பக்கத்துல உள்ள தெலுங்கானா, அதாவது கடந்த வருடம் தான் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, அதாவது இப்ப வந்து பாரத ராஷ்டிர சமிதின்னு பேர் வச்சு மாத்திட்டாங்க. சந்திரசேகர் ராவ் அவர்களின் ஆட்சி அகற்றப்பட்டு 10 ஆண்டுகளான ஆட்சி அகற்றப்பட்டு காங்கிரஸ் வந்து அறுதி பெரும்பான்மையோட சட்டமன்றத்தை இது பண்ண தொகுதி. சென்ற முறை பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில இதுல வந்து பாரதிய ஜனதா 4 இடத்துலயும், காங்கிரஸ் 3 இடத்துலயும், பிஆர்எஸ் வந்து 9 இடத்துலயும் ஜெயிச்சிருந்த ஒரு மாநிலம். இந்த தடவை பிஆர்எஸ்ல இருந்த பெருவாரியான வேட்பாளர்களா இருக்கட்டும், பிஆர்எஸ் உடைய கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும், அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து பாரதிய ஜனதாக்கு வந்து பெருவாரியாக மூவ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு 60% ஆஃப் தி பீப்புள் பாரதிய ஜனதா பக்கம் மூவ் ஆனதாகவும், மீதி உள்ளவர்கள் வந்து ஒரு 20% மக்கள் வந்து காங்கிரஸ் பக்கம் மூவ் ஆனதாகவும் பரவலா இருக்கு. அதே மாதிரி கேண்டிடேட் செலக்ஷனுமே இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு 3-4 தொகுதியில பிஆர்எஸோட கேண்டிடேட் காங்கிரஸ்ல நிக்கிறாங்க, அதே தொகுதியில பிஜேபி சார்பிலும் பிஆர்எஸோட இருந்து வந்த கேண்டிடேட் தான் நிப்பாட்டியிருக்காங்க.
ஸோ இந்த இது முறை அப்படிங்கிறது வந்து இங்கதான் ஆக்சுவலி வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த முறை வந்து தெலுங்கானால 10ல இருந்து 12 சீட்டுகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு பாரதிய ஜனதா. ஒரு தொகுதியில வேணா பிஆர்எஸ் ஜெயிக்கலாம். அதுவுமே மேத்தக் அவங்களுடைய இவருடைய சந்திரசேகர ராவுடைய தொகுதி. அந்த தொகுதியில ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது தவிர ஒரு 6 தொகுதி வந்து காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய காங்கிரஸ் லாஸ்ட் டைம் 3 ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தடவை 6 காங்கிரஸுக்கும் கெயின் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆஹ் தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆஹ் ஒரு மாநிலமாக தெலுங்கானா இந்த தேர்தலில் அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். திரிபுரா திரிபுராவை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி இருக்கு. 2 தொகுதியுமே பாரதிய ஜனதா வசம் தான் இருக்கு. அவங்களே தான் திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இது தவிர அதாவது இந்தியாவின் தலையெழுத்தை நாடாளுமன்றத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசம் சென்ற 2019 பொறுத்த வரைக்கும் 62 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா வென்றிருந்தாங்க. கூட்டணி கட்சியான 2 தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை பாஜக வந்து 75 தொகுதியில நேரடியாக களத்துல இருந்திருக்காங்க. மீதி உள்ள 2 தொகுதியில 4 தொகுதியில இவங்களை கூட்டணி கட்சியை நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த முறை அப்படின்னும் போது 62ல இருந்து 10ல இருந்து 12 சீட்டுகள் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரேபரேலியில ராகுல் காந்தி வந்திருக்காரு. ராகுல் காந்தி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர அப்படின்னா கன்னோஜ்ல சமாஜ்வாடி பார்ட்டியின் தலைவர் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர அவங்களோட ஒய்ஃபும் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 3 தொகுதிகள் அவங்க ஜெயிக்கலாம். மற்றபடி 73ல இருந்து 75 தொகுதிகள் வந்து பாரதிய ஜனதா வசமாகும், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வசமாகும் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு கள நிலவரம் இருக்கு. அடுத்ததாக உத்தராகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 தொகுதியும் வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா 42 தொகுதி. சென்ற முறை பாரதிய ஜனதா 18 தொகுதிகளை வென்றது. திரிணாமுல் காங்கிரஸ் மீதி தொகுதியில ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியை ஜெயிச்சிருந்தாங்க. பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கக்கூடிய மற்றொரு மாநிலமாக பாரதிய ஜனதாவுக்கு வெஸ்ட் பெங்கால் அமைகிறது. 25 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால்ல 25க்கும் குறையாம பாரதிய ஜனதா 42 தொகுதிகளில் 25 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர அப்படின்னா தலைநகரம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் 7 இந்த 7 தொகுதிகளுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி 4 தொகுதியிலும் காங்கிரஸ் 3 இடத்துலயும் நிக்கிறாங்க. 2 பேர் 4 தொகுதியில காங்கிரஸ் 3 தொகுதியில காங்கிரஸ் 4 தொகுதியில ஆம் ஆத்மி. இவங்க கூட்டணியில நிக்கிறதுனால பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னு பார்த்தாலுமே இந்த 7 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா சென்ற முறை பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற வாக்கு சதவீதத்தை எடுத்தோம்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து வாங்கின வாக்கு சதவீதத்தோட அதிகமா தான் இருக்கு. அதனால 7 தொகுதியும் வந்து பாரதிய ஜனதா வசமே ஆகக்கூடியது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 6 தொகுதியில் இருக்கு. இதுல 3 தொகுதியில வந்து பாரதிய ஜனதா போட்டியிடல. மீதி உள்ள 3 தொகுதிகள், அந்த 3 தொகுதியில வந்து தேசிய மாநாட்டு கட்சியான அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மீதி 3 தொகுதியில லடாக் வந்து சென்ற முறை பாஜக வசம் இருந்தது. இந்த முறை அது அவங்க பக்கம் இருக்காது. அப்படின்னா அவங்க ஏற்கனவே இருந்த எம்பிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால அது கொஞ்சம் கஷ்டமான தொகுதியா போயிடுச்சு. அது தவிர மீதி எல்லாத்தையும் கைப்பற்றிடுவாங்க. பாண்டிச்சேரி பாரதிய ஜனதா வந்து கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு. லட்சத்தீவு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதாவது என்சிபி வெர்சஸ் காங்கிரஸ்ங்கிற ஒரு இதுல இருக்கு. என்சிபி அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இது தவிர அப்படின்னா பாத்தீங்கன்னா தாதர் நவேலி 2 தொகுதி இருக்கு. 2 தொகுதியும் பாரதிய ஜனதா கைப்பற்றக்கூடிய. சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரி, அது வந்து ஒரு தொகுதி, அந்த தொகுதியும் பாரதிய ஜனதா கைப்பற்றப்படும். இப்படி பார்த்தோம்னா மொத்தமாக 543 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா தனித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய கிட்டத்தட்ட 339 தொகுதிகள், அதாவது 325ல-இருந்து 345 தொகுதிகள் வரைக்கும் பெறக்கூடிய வாய்ப்புகள். என்டிஏ கூட்டணி தனித்து என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 53 தொகுதிகள்.
இரண்டும் சேர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 392 380ல இருந்து 392 தொகுதிகள் என்டிஏ அலைன்ஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளாக கருதப்படுகிறது. காங்கிரஸ் 35ல இருந்து 45 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும், காங்கிரஸ் கூட்டணியில் அமைந்துள்ள இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒரு 100 தொகுதிகளை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும், மற்ற இதர கட்சிகள் ஒரு 40ல இருந்து 52 தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகளாகவும் பார்க்கப்படுகிறது. 375ல இருந்து 390 தொகுதிகளை கைப்பற்றி என்டிஏ மிக வலுவாக 3வது முறையாக ஆட்சி அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய ஒரு இதுவா தான் இருக்கு. இது ஓவராலா நம்ம இப்போ அனைத்து மாநிலங்களை பத்தியும் பார்த்துட்டோம். இதை பிரிச்சு ஒரு தனியாக வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடகிழக்கு மாநிலங்கள் இதை தனியா நம்ம வருகின்ற எபிசோட்ல நம்ம இதை பத்தி விவரமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.